என்ன எப்ப ஈவினிங் வந்தா பஜ்ஜி போண்டா தான் செய்வேன். இன்னைக்கு என்ன பானிபூரி சைடு போயிட்டு? ஆமா, பஜ்ஜி போண்டாவே சாப்பிட்டு வந்துட்டு ஒரே எண்ணெயா இருக்கா, ரொம்ப வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம். கடையில போய் சாப்பிட்டதான் இப்போ வந்துட்டு கலர் போடுறாங்க அந்த பானி தண்ணியில, அது வந்து நல்லது இல்லையாமா. அதனால வந்துட்டு நம்மளே வீட்லயே செய்யலாம், ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு வீட்லயே செஞ்சுட்டு இருக்கோம். பானிபூரிக்கு போடுறது இந்த இது வந்துட்டு கடையிலே விற்கும். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும். இதை வாங்கி நம்ம எண்ணெயில போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து புதினா கொத்தமல்லி புளித்தண்ணியெல்லாம் கரைச்சி நம்ம வந்துட்டு பானி ரெடி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு உள்ள வச்சு நம்ம சாப்பிட்றது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆமா, 20 ரூபாய்க்கு பானிபூரி இந்த கடையில் வாங்கினோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பமே சாப்பிடலாம். அங்கே சுடும் போது பேரலாம் இங்கே வந்து நான் அதுக்கு தேவையான அந்த பானி வாட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் ஜீ போட்டோம் லெமனு, அப்புறம் உப்பு ஜீரகத்தூள். ஆமாம், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அரைச்சி தண்ணியை கலந்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன டிஷ் வந்துட்டு வீட்டில் ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.